Hello students, welcome to HIBA Max 11th Standard Business Max. பார்த்துட்டு இருக்கோம் chapter 2 example 2.31 ல இருந்து இந்த வீடியோல பார்க்கலாம். A cricket team of 11 players is to be formed from 16 players. So total 16 players இருக்காங்க. Playersல யாரெல்லாம் இருக்கா? 4 bowler, 2 wicket keeper, and in how many different ways can a team be formed so that the team contains at least 3 bowlers. இப்போ 4 bowlerல 3 bowler ஆவது வரணும். And at least 1 wicket keeper. 2 wicket keeperல இருந்து ஒரு wicket keeper ஆவது கண்டிப்பா வரணும். இதுதான் கண்டிஷன், சரிங்களா? ஸோ இதை வச்சுட்டு நம்ம சொல்யூஷன் எழுதலாம். சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் எனக்கு டோட்டலா எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 16 பிளேயர்ஸ். ஆனா நம்ம ஒரு டீம் ஃபார்ம் பண்ணோம் இல்லையா, அந்த டீம்ல மொத்தம் எவ்வளவு பேர் வேணும்? 11 பிளேயர்ஸ் வேணும். இந்த 11 பிளேயர்ஸ்ல நமக்கு இருக்கிற கண்டிஷன் என்னன்னா 3 பவுலர் அண்ட் ஒரு விக்கெட் கீப்பராவது கண்டிப்பா இருக்கணும், சரிங்களா? ஸோ இதை வச்சுட்டு நான் ஒரு 2-3 வேஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது என்னன்னா 3 பவுலர்ஸ் இருப்பாங்க, சரிங்களா? அண்ட் 1 விக்கெட் கீப்பர். நான் ஷார்ட்டா WKன்னு எழுதுறேன். அண்ட் 3 + 1 4. 11ல 4 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 7 வந்து அதர் பிளேயர்ஸும் இருப்பாங்க. அப்போதான் 11 மெம்பர்ஸ் கரெக்டா கிடைக்கும், சரிங்களா? அப்போ எப்படி இதை எழுதலாம்னா டோட்டலா 4 பவுலர், அதுல 3 பேர் வேணும். 2 விக்கெட் கீப்பர், அதுல ஒருத்தர் வேணும், சரிங்களா? அப்புறம் டோட்டலா அதர் பிளேயர்ஸ் இருப்பாங்கல்ல. இப்போ இந்த 16ல பாருங்க, 16ல வந்து 4 பேர் பவுலர்ஸ், 2 பேர் விக்கெட் கீப்பர்ஸ். டோட்டலா ஆட் பண்ணா 6 ஸ்பெஷலா இருக்கவங்க. பேலன்ஸ் எவ்வளவு பேர் இருப்பாங்க? இங்க 10 பிளேயர்ஸ் இருப்பாங்க. அதை தான் இங்க எழுத போறோம். ஏன்னா டோட்டலா 10 பிளேயர்ஸ்ல இருந்து எனக்கு 7 பேர் வேணும், சரிங்களா? வேஸ்ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். 4C3னா 4C1, 4 - 3 1, 2C1 எந்த சேஞ்சும் பண்ண முடியாது. இது 10C, 10 - 7 3ன்னு எழுதிக்கலாம். 4C1 4 இன்டூ, நான் இங்க பிளஸ் போட்டுப்பேன், இன்டூ ஒரு மாத்திக்கலாம். 2C1 வந்து 2 and 10C3 வந்து எழுதிருக்கேன். 10 × 9 × 8 divided by 1 × 2 × 3. இப்போ நான் கேன்சல் பண்ணியிருக்கேன். 3 3s are 9 and 2 4s are 8. 4 2s are 8. அப்புறம் 3 4s are 12 × 10. இது வந்து 120 இங்க இருக்கும். 120 கூட 8 மல்டிபிள் பண்ணா 960 கிடைக்கும். 960 ways டோட்டலா 11 மெம்பர்ஸ் டீம் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல 3 பவுலர்ஸ் பார்த்தோம்ல. இப்போ செகண்ட் கண்டிஷன்ல நான் என்ன பண்றேன்னா அதே 3 பவுலர்ஸ் எடுத்துக்கிறேன், ஆனா 2 விக்கெட் கீப்பர் எடுக்கிறேன், சரிங்களா? அண்ட் இப்போ 3 + 2 5 பிளேயர்ஸ் இருப்பாங்க. அப்போ மிச்சம் நமக்கு 6 பிளேயர்ஸ் இருப்பாங்க, 6 அதர் பிளேயர்ஸ். கரெக்டா? டோட்டல் 11ல 5 போயிடுச்சுன்னா 6. ஸோ 4 பவுலர், அதுல 3 பேரு இன்டூ 2 விக்கெட் கீப்பர். ஸோ டோட்டலா 2 விக்கெட் கீப்பர் 2 பேர் வேணும் இன்டூ பேலன்ஸ் நமக்கு 10 அதர் பிளேயர்ஸ் இருக்காங்க, அதுல 6 மெம்பர்ஸ் நமக்கு வேணும், கரெக்டா? இப்போ 4C3 எப்படி எழுதலாம்? 4C1, 2C2 அப்படியே எழுதிக்கோங்க, ஏன்னா இதோட வேல்யூ 1 வந்துடும், இன்டூ 10C4. 4C1 வேல்யூ 4 இன்டூ 1 இன்டூ 10 இன்டூ 9 இன்டூ 8 இன்டூ 7 டிவைடட் பை 1 × 2 × 3 × 4. நீங்க 4 3 2 1ன்னு எழுதிக்கலாம். 4 2s are 8, 9 வந்து 3 டேபிள்ல 3 டைம்ஸ். 210 × 4. 210 × 4னா 2 4s are 8, 4 0, 840 waysன்னு எழுதணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? தேர்ட் வே என்னன்னா நான் 4 பவுலர்ஸும் எடுத்துக்கிறேன், சரிங்களா? அண்ட் 1 விக்கெட் கீப்பர் எடுத்துக்கிறேன். 4 + 1 5. ஸோ டோட்டலா நமக்கு அப்புறம் 6 அதர் பிளேயர்ஸ் இருப்பாங்க, சரியா? இது எப்படி வரலாம்? இப்போ 4C4 இன்டூ 2C1 இன்டூ 10C6. கரெக்டா? இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவோம்? 4C4 அப்படியே இருக்கட்டும், 2C1 இன்டூ 10C4 மல்டிபிள் பண்ணுங்க, இதோட வேல்யூ 1
இதோட வேல்யூ 2. 2c1 2 into 10 into 9 into 8 into 7 divided by 4, 3, 2, 1. 4 2s are 8, 3 3s are 9. 3 7s are 21, 2 1 0, 210 into 2 பண்ணும்போது 420 ways நமக்கு வந்து கிடைக்கும். Understand the sum. அடுத்து இன்னொரு subdivision இருக்கு. Next subdivision. இதுல நான் 4 bowlers எடுத்துக்கிறேன் and 2 wicket keepers எடுத்துக்கிறேன். மொத்தம் 6 ஆயிடும். So 11ல 6 members கிடைச்சிட்டாங்க. அப்போ 5 தான் other players எடுத்துப்போம். கரெக்டா? இப்போ இது எப்படி எழுதலாம்? 4c4 into 2c2 into 10c5. 4c4 value 1 into 2c2 value 1 into 10c5. 10 into 9 into 8 into 7 into 6 வரைக்கும் வரணும். அப்புறம் 5 4 3 2 1. 5 2s are 10, 4 2s are 8, 3 3s are 9, 3 2s are 6. 6 into 42, 252 ways. இப்போ டோட்டலாக நான் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக எடுத்திருக்கோம் இல்லையா பிளேயர்ஸை. இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணாதான் எனக்கு டோட்டலாக வரும், மொத்தமாக பிரின்சிபல் கவுண்டிங் வரும். கரெக்டா? பை அடிஷன் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங் டோட்டல் நம்பர் of ways. இதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்ச 4 டைப்பையும் எழுதணும். 960, 840, 420, 252. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 2472 கிடைக்கும். இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ways. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? சம் எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருக்குதா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. எக்ஸாம்பிள் 2.32 இந்த வீடியோல பார்க்கலாம். If 4nc2 is equal to n plus 2c3, find n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 வந்து nc2க்கு வெளியே இருக்கு and n plus 2c3ன்றது தனி. சரிங்களா? இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் என்னோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதலாம். 4 into nc2 is equal to n plus 2c3. இப்போ இந்த 4 வந்து காமன் வெளியே இருக்கு. சரிங்களா? nc2 ஓட வேல்யூ என்ன? n into n minus 1 divided by 1 into 2 எடுத்துக்கலாமா? ரெண்டு டேர்ம் கீழே 1 into 2 which is equal to, இங்க n plus 2 இருக்கு, 3 times எடுக்கணும். அப்போ n plus 2 ஒன்று வரும், n plus 1 ஒன்று வரும், அப்புறம் n வரும், divided byல 1 into 2 into 3ன்னு இருக்கும். சரியா? இப்போ இந்த 4 வந்து காமன் தானே, 4 உள்ளக்க கொண்டு வரலாமா? சரியா? அப்போ 4 into n into n minus 1 divided by 4 into 2ன்னு மாறிடும். divided byல 2 இருக்கும். கிளியரா? which is equal to n plus 2 n plus 1 into n divided by 1 into 2 into 3. இப்போ இங்கேயும் n இங்கேயும் n கேன்சல் ஆகிடும். 2 2 கேன்சல் ஆகிடும். இந்த 3 அந்த சைட் கொண்டு போகிறேன். இப்போ 3 4s are 12 into n minus 1 which is equal to n plus 2 into n plus 1. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இதை இன்சைட் மல்டிபிள் பண்ணிடலாம். 12 into n minus 1 அப்படியே இருக்கட்டும். n into n n square, n 1s are n, 2 into n 2n, 2 1s are 2. இப்போ 12 into n minus 1 is equal to n square plus 3n plus 2. இப்போ இந்த 12ஐயும் இன்சைட் கொண்டு போயிடலாம். இதே லைனில் கூட நீங்கள் செய்யணும்னா செஞ்சிடலாம். 12 into n minus 12ன்னு வரும். அப்போ 12 into n minus 12 அப்படியே மாற்றி எழுதிட்டேன். இல்லைன்னா இன்னொரு லைன் நம்ம எழுதணும். சரியா? இப்போ இந்த டேர்ம் எல்லாத்தையும் இந்த சைட் கொண்டு போயிடலாம். அப்போ n ஸ்கொயர் ப்ளஸ் 3 into n ப்ளஸ் 2 minus 12 into n minus 12 அந்த சைட் போனால் ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0. ஓ n ஸ்கொயர் வேறு எதுவும் இல்லை. 3n minus 12n minus 9 into n 2 plus 12 வந்து 14 equal to 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணும். ஏன்னா சிம்பிள் ஆயிடுச்சு பாருங்க.
14 ரெண்டா பிரிக்கணும் -9 வரணும் அப்போ 7 -2 -7 -2 பண்ணா -9 வரும் +14 கிடைக்கும் இப்போ n - 7 ஒன்னும் n - 2 மட்டும் இருக்கும் which is equal to 0 இப்போ n - 7 is equal to 0 பண்ணலாமா n - 7 is equal to 0 அப்புறம் n - 2 equal to 0 அப்போ n is equal to +7 n is equal to +2 ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம் ஈஸியான சம்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 2.33 if n plus 2 into cn is equal to 45 then find the value of n n ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும் இப்போ சொல்யூஷன் எழுதுனா given முதல்ல எழுதிடுங்க n plus 2 cn is equal to 45 இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் எப்படி இருக்கு பாருங்க n plus 2 n இப்போ 2 இருந்தா ரெண்டு டேர்ம் அப்படி எடுக்கலாம் பட் n ன்னு இருக்கு அப்போ நான் என்ன பண்றேன்னா n plus 2 c n plus 2 minus n minus r மாதிரி எடுத்துக்கிறேன் which is equal to 45 அப்போ plus n minus n cancel ஆடி இப்போ 2 ன்னு கிடைச்சிருச்சு நமக்கு n plus 2 c2 is equal to 45 இப்போ இந்த 2 வந்தனால இனி ஈஸி நமக்கு ஏன்னா n plus 2 ஒரு டேர்மும் இன்னொன்று n plus 1 ஒரு டேர்மும் கிடைக்கும் டிவைடட் பைல 2 இருக்கும் which is equal to 45 இப்போ இந்த 45க்கு 2 அன்சைட் கொண்டு போயிடலாம் அண்ட் இது இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம் n into n n square n ones are n 2 into n 2 ones are 2 is equal to 45 into 2 90 இப்போ இதை சால்வ் பண்ணுங்க n square plus 3 into n plus 2 plus 90 inside ஒன்னா minus 90 is equal to 0 அப்போ n square plus 3n minus 88 equal to 0 இப்போ 88 எப்படி பிரிக்கலாம் 11 3s are 11 8s are ஏன்னா 11லேருந்து 8 மைனஸ் பண்ணால் 3 கிடைக்கும் அப்போ minus 8 எடுத்துக்கலாம் ஏன்னா plus 3n ஸோ plus 11 minus 8 கிளியரா இப்போ எப்படி வரும் n plus 11 n minus 8 equal to 0 கிளியரா இப்போ n plus 11 equal to 0 n minus 8 equal to 0 n is equal to minus 11 n is equal to 8 இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் இப்போ n ஓட வேல்யூ மைனஸாக இருக்க வாய்ப்பு இல்லை நாட் பாசிபிள் ஸோ n equal to minus 11 is not possible therefore n தான் minus 11 வரக்கூடாது இல்லையா therefore n is equal to 8 அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம் எல்லாருக்கும் ஈஸியான சம்ஸ் தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்